வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து புதுவிதமான ஒரு ரெசிப்பியில் இறங்கிட்டேன். என்னென்னு சொன்னால், அது சாப்பிட்றதுக்கு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு யார் வந்தேன்னா அபியும் பிச்சியும் வந்தவே. ஆனால் அபி வேலைக்கு போயிட்டா. ஓகே, நாங்கள் எல்லாம் செய்து கணக்க முடியாமல் 9:30 வேலை முடிஞ்சிடும். அவளுக்கு கொடுத்து நாங்கள் வாழ்றது இதை கேட்போம். என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு சர்ப்ரைஸ் மக்களுக்கு. அதாவது அவங்க என்னத்துக்கு நக்கடிக்கிறாங்க, ஏதாவது ஒன்று செய்ய வலிக்கிறா அதுக்கு வேற பேர் வைப்பாங்க அவங்க. அதாவது அப்படி சொல்றா சர்ப்ரைஸ். இல்ல இல்ல பாப்பா, நான் இப்போ ஓரளவுக்கு சமைக்க பழகிட்டேன். நீங்களே இப்படி சொன்னா மக்கள் எல்லாம் வைப்பாங்க. நான் பம்பளுக்கு ஓகே, அதெல்லாம் பம்பல். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, பிரெட்ல வந்து ஒரு ரெசிபி என்னன்னு சொன்னா எக் பிரெட். சரியா, அதைத்தான் இப்போ செய்ய போறேன். ஒரு பிரெட் கொத்து செஞ்சதுனால எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. உண்மையிலே அது நல்லா இருந்தது. அப்ப இது நல்லா இருக்கும்னு சொல்லி செய்து பாப்போம். ஓகே, இப்போ நாங்க எக் பிரெட் தான் செய்ய போறோம். என்னென்ன செய்யறோம்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதலாவது விச்சி நாங்க என்ன செய்ய போறோம்னா, முதல் வந்து முட்டையை வந்து அவிய விட போறோம். இதுல நான் வந்து 8 முட்டை வேண்டியிருக்கேன். ஏன் 8? 2 வந்து எங்களுக்கு புரியும் பயணத்துக்கு நான் சொல்றேன். 6 முட்டையை போட்டாதான் 6 பேருண்டா ஒரு கடைசி ஒரு 10 பேராவது சாப்பிடலாம். ஓகே, வாங்க அவிய விடுவோம். அதுக்கு மேலே உடைச்சிடுவோம் போல, எடுக்கிறேன்னு சொல்லி உடைச்சிடுவோம் போல. இதுவரை நான் சுடுதண்ணி வச்சுட்டேன். போட்டா சரி, சுடுதண்ணி வச்சுட்டு ஆனா அடுப்பு நூந்துட்டு அதை எரிஞ்சு ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் பிச்சி? நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு அடுப்பு எரிக்கிற வேலை. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு அது செய்யற வேலையா? சரி விடுங்க, நாங்களே அடுப்பு எரிப்போம். அதை கட் பண்ணாச்சு. போட்டா சரி, சுடுதண்ணி வச்சுட்டு ஆனா அடுப்பு நூந்துட்டு அதை எரிஞ்சு ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் பிச்சி? நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு அடுப்பு எரிக்கிற வேலை. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு அது செய்யற வேலையா? சரி விடுங்க, நாங்களே அடுப்பு எரிப்போம். அதை கட் பண்ணி என்ன செய்ய போறீங்க? வெங்காயம். இது என்னதுக்கா? புறம்பா? இந்த முட்டையா? இது வந்து புறம்பா வச்சிருக்கோம். புறம்பா சொல்றோம். ஓகே, அது வந்து லாஸ்ட்ல சொல்றேன் நேரத்துக்கு. சரியா? இப்போ நாங்க அந்த 2 மூணு ஓகே வெங்காயமே வச்சு இந்த ஒரு பேர் நாங்கள் சீவி சாப்பிட்றதுக்கு, சும்மா சாப்பிட்றதுக்கா? சும்மா சாப்பிட்றதுக்கு. ஓகே, கோவாவிலேயே உங்களுக்கு அரைவாசி காணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா வச்சு, இவ்வளோ மரக்கறியும் எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் நாங்கள் வாஷ் பண்ணி வெட்டி நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். என்ன சொல்லுது மயோனா சொல்லி இங்கே இல்லையாமன்னு சொல்லி டவுனுக்கு போயிட்டு அப்படியா இருக்கோம். வேண்டியாச்சா? மயோனாஸ் மட்டும் தான் விலை கூட. எவ்வளோ? 1050 ரூபா. மயோனாஸ் விலை கூட. மயோனாஸ் சும்மா சாப்பிடலாம். வேலை செய்யக்குள்ளே குழப்பக்கூடாது. சின்ன சிம்மோல் சின்னதில் சிம்மோல் இருக்கும். பரவாயில்ல, படிச்சிருக்கேன். நாலாம் மட்டும் படிச்சு இப்படி எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க வாயில் வைக்க. இதில் ஒரு லேபிள் ஒன்று இருக்கும், அதை உரிக்கணும். அதை நைஸாக உரிக்கணும். புரியா? உரிக்கணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி இருக்கும். வேஸ்ட் ஆகக்கூடாது. சரிட்டு அப்புறம் என்ன செய்யும்? முடிய அப்படி போட்டுக்கணும். முடிச்சு இதை அதை திறக்கணும். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? உப்பு நல்ல ஸ்டைலாக இருக்கு.
அதே இப்படி இந்த விரலால் எப்படி இது ஆனால் இந்த மயோனஸை விட இந்த கேவிசியில் இருக்கிற மயோனஸ் அது செம்மையாக இருக்குது. தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சுன்னா கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டை, கோவா, பான், மயோனஸ், சோஸ், செமண்டின், தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். அவ்வளோதான். உப்பெல்லாம் எடுப்பேன். உப்பெல்லாம் எடுப்பாங்க. வேலை நடக்குது. வெட்டி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்முறையாக காட்டுவோம். செய்முறையாக அவங்க காட்டுவாங்க பாருங்கள். விஜயா வந்து தான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி போயிட்டா. வருவாங்க ஹெல்ப் பண்ண போகிறாவா? உங்களுக்கு கேரட் எல்லாம் செய்து தர போகிறாவா? கேரட் எல்லாம் செய்து தர. ரைட், ஓகே. பார்ப்பீங்க என்னடா இங்கே அளவு போல் பெரிய பத்தையாக இருக்குண்டு. அதுக்கு நாங்கள் மருந்து அடிச்சிருக்கிறோம். அந்த மருந்து இந்த இஞ்சாலையெல்லாம் பத்தையாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபுல்லாக மருந்து அடிச்சிருக்கிறோம். அந்த மருந்து ஒரு 2-3 நாளையால் வேலை செய்யும். அப்படியெல்லாம் அழுகினோன்னே நாங்கள் அந்த இடத்தையெல்லாம் துப்புறாக்க அப்புறம் இப்போ விஜயாவும் வந்திருக்கிறா வேலை செய்கிறதுக்கு. ஓ எல்லாத்தையும் விஜயா போங்க. ரித்திகங்க நித்திரையா போயிட்டேண்ணா. ரைட், எல்லாத்தையும் கழுவணும். ரைட், கழுவிட்டு வேலையை தொடங்குங்க. கேரட் சீவ வலிக்கிட்டா நீ அவள் நிறுத்தவே மாட்டா. இவா கேரட் வெட்டுறா. நீ கோவா கோவா வெட்டி கொண்டுருக்க. உடைச்சி வச்சிருக்காங்க. அப்படியே செமெண்டின்னு உடைச்சி வச்சிருக்காங்க. என்ன செய்யணும்? முட்டை. ரைட், முட்டை அடிக்கிற சின்ன பிரச்சனை, அதை நான் செய்கிறேன். ஓகே, ரைட். இவங்களே செஞ்சு இவங்களே சாப்பிட்ருவாங்க போல. கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் தானே செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் உண்டு. சரி, ம், 20 வருவாளா? வந்துடுவாளா? ஆ, ரைட், ஓகே. அப்படியே பாருங்க, இஞ்சால முட்டை எத்தனை முட்டை? 6 முட்டை அவிக்கிறாங்க. அவிச்சு வேலை நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்குன்றீங்களா? ம், எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ஆனது. என்னன்னு சொல்றேன்னு சொல்ல மாட்டா. பேர் முதல் சொல்ல மாட்டா. நான் அவை தான் பேர் வைக்கணும். ஆ, ரைட். நீங்கள் இப்போ செய்ய போகிறது என்ன? சாண்ட்விச்சா? சாண்ட்விச் இல்லை. அது நாங்கள் தான் பேர் வைக்கணும். என்னண்டு? ரைட், ஓகே. ரைட், ஓகே. ஓகே, வேலையை கண்டினியூ. கேரட் ரெடி ஆகிட்டு கோவாயாமி இதே மாதிரி சீவலாம்ப்பா. கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இதெண்டா கொஞ்சம் இந்த ரைட் எல்லாம் ரெடியாகிட்டு அடுத்த முட்டை நான் அடிக்கணும். அடித்து கொடுக்குறேன். ரைட், 17 வட்டியாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் வட்டினா சரி என்ன? ஓகே. ம், எல்லாம் முட்டை அடிக்கிறதுக்கு பெரிய வேலைண்ணா. முட்டை அடிக்கிறது பெரிய வேலை. இது என்ன செய்கிற முட்டையை? சொல்ல மாட்டாவா? சொல்ல மாட்டாவா? லாஸ்ட்ல நீங்க பாப்பீங்க இதுக்கு தான் அடிச்சிருக்காங்க. என்ன தொட்டு இது செய்யறது? அது பொரிச்சி எடுக்கிறதுக்கு தொட்டெல்லாம் பொரிக்க மாட்டேன்னா நாங்க அவ்வளவுக்கு நாங்க மத்துகளா இல்லாட்டி என்னண்டா இவ பொரிச்சிட்டு கதையை பாத்தீங்களா? எங்களுக்கு தெரியும். இது என்ன? நான் சொல்றேன். என்ன இதையும் போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டா பொரிக்க போறான். இதெல்லாம் பெரிய வேலை. அந்த காலத்திலே ஆண்டவன் காலத்திலே பார்த்துட்டேன். பயப்படாதீங்க, அடிக்க மாட்டேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, அடிக்க மாட்டேன். தடிய முறிக்க மாட்டேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஓகே, வாமா. இப்போ என்ன செய்ய போகிறோம்? கேரட் இதுக்குள்ளே போடும். ஓகே, கேரட் கொஞ்சம் கூட திருவிட்டோம் போல். அது நாங்கள் சாப்பிடுவோம்.
அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் வெட்டையில நாங்கள் பார்த்து மறந்து போயிட்டு வேணா மறந்துட்டேன் இந்த டப்பன் வெட்டிடுவாங்க 5 நிமிஷம் காமிச்சிட்டா 5 நிமிஷமா வெங்காயம் எனக்கு சமையல் கறி வேற ஆகிட்டா ஓ கவட கை அக்கா சீன் போட்டு கையெல்லாம் வெட்ட போகுது தேந்தானே ம் எங்களை பார்த்தா வச்சு எல்லாரும் சீன் போடுவாங்க நாங்கள் சீன் போட மாட்டோம் விளங்குதா லெவல் இல்லைன்றீங்க எஸ் எப்போ ஒன்றா ஒரே மாதிரி இந்த சமையல் சாப்பிட்றதுக்கு 2-3 பேர் கேட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆராக்கள் சப்ஸ்கிரைபர் ஆக்கள் உண்மையாவாக்கா நான் சும்மா சொல்லல இந்த வாயாலே இப்ப சிரிக்கிற வாயை இப்ப சொல்லும் அக்கா நீங்க என்ன வர வர நீங்க பழகிட்டீங்க போல அப்படின்னு சொல்லுவா அப்படி செய்து கொடுக்க போறேன் பாப்போம் பாருங்க ஓகே ஓகே கிருத்திகா ரித்திகன்னு கூப்பிட்டு ரித்திகன் தான் வரும் அடுத்த வெங்காயம் ஓகே இன்னும் ஒரு வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வெட்டுவோம் கைதான் ஏதோ ஒரு சமையல்காரர் தான் கூப்பிடணும் வைங்க நான் வெட்டி தரேன் இல்லைங்க ட்ரெஸ் கோமா வெட்ட முடியுமா அப்படி சொன்னால் வெட்டி தருவேன் தான் நீண்டு அடுத்து என்னங்க இந்த பானை எடுக்கிறேன் வைக்கிறதா நான் மிச்ச பானையில் நான் உங்களுக்கு இது போட்டு தரேன் பிரசாத் என்ன சொல்லுங்க பேசுவோம் இல்லை பிரெட் கொத்து போட்டு தரேன் வச்சு நல்லா இருந்ததுல வச்சு உங்கள் வேலையை பாருங்கம்மா பார்த்தீங்களா சாப்பிட்ட புள்ளைய கலைங்க பிரசாத் எப்படி இருந்தது நல்லா இருந்தது அப்பதான் செஞ்சு தருவாங்க வந்து என்ன சின்ன நேரத்தில் அந்த கைதான் குட்டி எடுத்தாங்க சமையல் காரம்தான் ஷெப்பா ஷெப் தானே கஷ்டப்பட்டு இந்த 3 மச்சம் வாங்கிட்டு அது எப்படி வரணும் இப்படி குட்டி குட்டியா சிறு சிறு சிறுவதா சிறு சின்ன சின்ன இல்லை சிறு சிறுவா இதை விட சிறு சிறுவாங்க இதை விட சிறு சிறு அப்படி பாதி பாதியாக வெட்டினீங்கன்னா ரைட் அப்படிதான் வெரி குட் அதை கடைசியாக ஃபினிஷிங்கில் அந்த விளையாட கொடுப்போம் என்ன வச்சியா இதோட சின்ன சின்ன என்ன ஓட்டுறது மிஷினா திருத்தி கொள்ளுமிட்டான் ரித்திக்கு நித்திரால் ஒழும்பிட்டான் அந்த ஒழும்பினா ரித்திக்கு அந்த மற்ற சின்ன பிள்ளைகள மாதிரி மற்ற சின்ன பிள்ளைகள் அம்மா அப்பாவை காணாட்டி அழுமில்ல ரித்திக்கு என்ன தெரியுமா செய்வான் அதை ஒழும்பி ஒரு பூமா தேடி பார்ப்பான் எங்கே நிற்கிறாங்கன்னு அங்கே நிற்கிறாங்கன்னு அழாமலே வந்து எட்டி எட்டி பார்ப்பான் அதான் இந்த பிள்ளைகளை பிடிச்சா எனக்கு சும்மா அந்த எல்லா விஷயத்துக்குமே அழ மாட்டான் நீ பார்த்துருக்க தானே அவனை சும்மா அந்த சின்ன பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுமே சும்மா சும்மா கண்ட மாதிரி அழும் இவன் அப்படி அழ மாட்டான்
எதுக்கு அழுதாலும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அச்சரம் அச்சரம் இப்போ நித்திரையான ஒளிம்பு வரேன் அச்சரம் அப்படி இந்த பிள்ளை எலும்பி தேடினா தெரியல ஒளிம்பு வந்து கொண்டு வந்தேன் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் ஏனையா இவ்வளோ இதுக்குள்ளே போடுறதா? ஓகே ஓ காணுமா? ஓ இதுக்குள்ள போட்டுங்க குட்டி குட்டி பேர் இருந்தாங்க இருங்க சரியில் வச்சுக்கிட்டு அச்சா குட் குட் போய் அது என்ன சத்தம் இந்த பானையில் எடுத்து இங்கே கொஞ்சம் நைஸாக வச்சு கரை ஃபுல்லாக வெட்டணும். இந்த இப்படி ஒரு வட்டு நல்ல கத்தியண்டா சரியா ஒரு வட்டில் வெட்டுமா? கையில் என்னென்ன விளையாட்டெல்லாம் காட்டியிருக்கேன்னு பாருங்களேன். அது வாலி வயசு. ஓட்டினா இப்படி இப்படி வருது. ஆனால் கொஞ்சம் சின்ன போயிட்டேன்னா இங்கே எங்களை சைட்னி கொஞ்சம் பெருசாக வெட்டி கூடுதலாக வெட்டி போட்டு அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ஒன்று அடுத்து சரியா ஒன்று அடுத்துங்க அப்படி வெட்டினோம்னா நல்ல வடியாக கொஞ்சம் பெரிய துண்டாகவே வெட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன வச்சு அதே வரல அது தண்ணி எடுக்கக்கூடாது. தண்ணினா வெடுக்கு நான் அதை எடுக்கலப்பா அதான் இல்லை சொல்கிறேன். ஆனால் முதல்ல வந்து ஹெப்டன் 17 இருக்குல்ல அதில் என்ன தெரியுமா செய்கிறது? நான் எல்லாம் ஒரு சின்ன வயசில் இருக்கேன்னா அந்த தண்ணி இருக்குல்ல தண்ணி எனக்கு சரியான இருக்கும். அந்த தண்ணி குடிக்கிறதா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வரதெல்லாம் லோக்கலா? இப்போ எங்கே 17 டேஸ்ட்டே இல்லை. ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. டேஸ்ட் இல்லையா? இங்கே பாருங்க. ஓகே இப்போ என்ன செய்ய போகிறது சொல்லுங்க ஆரம்பிச்சதில் உப்பு கொஞ்சம் போட போகிறோம். போடுங்க தேவையான உப்பு போடுவோம். ஓ ப்ளீஸ் ஓப்பன் தேவையான விச்சி இங்கே பிடிக்கணும் விச்சி பிடிச்சி உடம்பு கடியன்றா ஆட்டோ கூட கேமரா தேவையான அளவு உப்பு போடணும் கூட போடக்கூடா காணும் காரமாப்பா பொறுங்கப்பா வாரு உப்பு கூடனா நான் பொறுப்பு இல்லை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 கோவா கேரட் பச்சை மிளகா வெங்காயம் உப்பெல்லாம் போட்டு நாங்கள் பிணைஞ்சிட்டோம். தேசி புளி விட்டால் நல்லா இருந்துக்கும். உங்களுக்கு மட்டும் தனியாக தேசி புளி விட்டு பாருங்க. இல்லை ரைட் ஓகே ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா விச்சி மயோனோஸ் கொட்டுது இன்னும் உள்ளுக்கு தண்ணி கொட்டிச்சுது. ஏன்னா கறி வழி தர்றது தானே இவ்வளோ பிளானும். இது மூடி திறந்து விடலாம் போலப்பா. ரைட் விடுங்க. பார்த்தீங்களே ஓகே ஆர்டிஸ்ட். ஐயோ அவனுக்கு நுழம்பு கடிக்குது. அப்போ வரேன். ஓகே இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். சரியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதை இப்படி வைக்கணும். ஓகே இப்படி வச்சுட்டு வச்சு இங்கே சைட் இருக்கு தானே வச்சு இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த அடித்த முட்டை இருக்குது தானே இதை இப்படி பூசணும். என்னத்துக்காண்டி இதை பூசணும் சொல்லுங்க ஆகும் ஒட்டுறதுக்காண்டி தான் பூசணும். மத்தண்டில் என்னைய சொன்னீங்க நீங்கள்? இல்லை நீங்கள் தான் என்னைய சொன்னீங்க. பொறிச்செடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ செய்கிறா அதை சொல்கிறா இல்லைன்னு சரியா? இப்போ வச்சு இதை நாங்கள் போய் உருட்டணுமா? உருட்டணும். ஏ எப்படி இருக்கு? சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு வச்சு சரியா? இந்த
எப்படிங்க இவ்வளோ தான் வேலை 6 வாராங்க. இவ்வளோ தான் வேலை. இதை என்ன செய்ய போகிறோம்? இப்படி வைக்க போகிறோம். இப்போ எப்படி இருக்குது? இதை பார்க்க எப்படி தோணுது உங்களுக்கு? வெள்ளம் வரும் போல இருக்கு. ஓகே, அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இதை வடியை தட்டோட வச்சு விளங்குது. தட்டினா தான் பிடிக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதுக்கு முதல் இதை இப்போ தடவினா ஈஸி எங்களுக்கு. இதில் கொஞ்சம் காணையில் அதை வச்சு வாய்க்கு எடுத்து போட்டுட்டு சும்மா இல்லை இல்லை சும்மா மக்களே நம்பாதீங்க. மக்களே நீங்கள் என்ன நம்புங்க மக்களே. மக்களே நம்பாதீங்க. அதாவது பிரசாந்துக்கு தேசி புளி வேணுமாம். அதெல்லாம் நாங்கள் விடுவோம் தேசி புளியை. தேசி புளி விட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசம் வரும். சரியா? ஐயோ குழம்பு கறிக்க நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அப்படியா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்குண்டா? எப்படி இருக்கு பார்க்க உங்களுக்கு? ரோல்ஸ் மாதிரி இருக்கு. ரைட். இது பிரெட் ரோல்ஸ் மாதிரி இருக்கு. பிரெட் ரோல் இதுக்கு பேர். எப்படி நீங்களே பேச சொல்ல உங்களோட வாயில சொல்ல வச்சுனா இல்லையா? எப்படி ஃபினிஷிங்க பாப்போம். கழுத்து வெட்டு எப்படி தட்டணுமாப்பா? இருங்க. ஓகே விஜி, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா எல்லாத்தையும் செய்து முடிய காட்டுறோம். அவருக்கு அது நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட் புளி விட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதில் டேஸ்ட் எப்படி இருந்து விஜி. இதை இப்போ நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இப்படி தடவி வைக்க போகிறீங்களா? சரியா? கட் பண்ணுங்க. காணும் என்ன சொல்லுங்க. வாங்கி வாங்க. டேஸ்ட் புளி விட்டு வரதான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதை கட் பண்ணுவோம். ஓகே, இந்த கட் பண்ணால் தான் அதுக்குள்ள வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன வச்சு ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நாங்கள் பிள்ளைக்கு அப்பா செய்து தரேன். சரிங்க, அதில் நமக்கு கிடைக்காது. சரியா வச்சு இது செய்துட்டு பூசிட்டு இதை என்ன செய்ய போகிறோம்? இப்படி சென்டரில் வைக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்படி இருக்கு தானே, இங்கால கொஞ்சமும் இங்கால கொஞ்சமும் வைக்கிறோம். ஓகே, இதை எப்படி மடிக்கிறோம்? அதே மாதிரியே மடித்தா சரியா? அவ்வளோதான் இல்லை. என்ன இது முட்டை கடி ஓடணும் இல்லை, அதால் சென்டரில் வச்சுருக்கேன். ரைட், வாங்க அப்படியே நாங்கள் இப்போ தள்ளி கொஞ்சம் தள்ளி ஆமாம், நீ தான் கொஞ்சம் அது ரைட். நாங்கள் இப்போ ஒன்று அடுக்கும் வேணே என்ன விடுறையோ இல்லை இன்னும் மேலே தடவிட்டேன். என்ன போகுது? சரியா? நீங்க சமைக்க போறீங்களா? சரியா? அதான் நீ நாங்கள் எப்படி இப்படி பிரட்டி விடணும். என்ன சுடையலையோ? இல்லை சுடையில கொஞ்சம் சூட்டில் போடுங்கம்மா, கருகு வரும். ரைட், அதான் ஒரு பிளேட் ஒன்று எடுங்க வைக்கிறதுக்கு. ரைட்டா? எப்படி ஒரு சைட்டுக்கு வச்சு ஓய் தாங்க ஐயா. ரைட்டா? 4 பக்கம் அப்படியே அப்படியே வச்சு விட்டோம்டா. சரிதானே? என்ன இங்கே சைட் அடுத்தது எப்படி, அடுத்தது எப்படி ரோல்ஸ் மாரி இருக்கேன்னு காணுதானே?
ம் வீராண்டிக்கு கொடுக்குறான் ரிசல்ட்டை கேட்குறோம் ம் அவிட்ட கொடுக்குறான் ரைட் உண்டு ம் ரிசல்ட்டை கேட்குறோம் அவன் ஏதாவது புறா சொல்லுவாருன்னா பறிச்சு சாப்பிட்றோம் ம் 4 ஓகே விடுங்க அடுத்து வைப்போம் இப்படியே வச்சு எடுத்தா சரி இப்போ நாங்கள் செஞ்ச எல்லாத்தையும் வேணும் ம் இப்படியே வச்சு எடுத்துட்டோம்டா ஓகே ம் அது விஜி ம் பாருங்க நாங்கள் செஞ்ச பிறகு இதே மாதிரி பெறுவேன் ம் ரோல்ஸ் மாதிரி இருக்கு ரைட் அதை எடுத்துட்டு இதை நீங்கள் பற்றி சொல்லுங்கள் பானை அது கொஞ்சம் குழாயின காணும் பாருங்களா உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் வாங்க வாங்கலாம் காட்டுறேன் வாங்க 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 கமான் கமான் டூன் டூன் டீன் டீன் நடிக்க கூடாது நல்லா வரக்கூடாது வரக்கூடாது இதுல என்ன இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு உங்களோட அண்ணாக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் இந்த வீடியோ எடுத்துடுங்க இங்க பாருங்க இங்க நான் கேனடி ஹாட் போட்டுருக்கேன் சின்ன சாப்பிட்டேன் எப்படி இருக்கு ஓகே சரியா பாப்போம் ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்படி சாப்பிடுங்க உண்மையாவே நல்லா இருக்கு அடுத்தது விச்சி இருங்க அச்சோ சோசோட சொல்லி சாப்பிடுங்க நல்லா இருக்கு உண்மையா முகத்தை பார்த்தா அப்படி தெரியல ரித்திக்கு எப்படி இருக்கு தூப்பலா இருக்கு ஒன்று சாப்பிட முடிஞ்சா மற்றதை சாப்பிடுவோம் வேணா விஜி சரி ஓகே வீடியோ முடிப்போம் மேனா ரித்திக் எப்படி இருக்கு ரெட் ரோட் உண்மையாவா சக்சஸ் புழுக பாரு முட்டை நீங்க வந்து இந்த மனம் குளிர்ற மாதிரி சொல்லிருக்கீங்க சொன்ன லிவர் சொல்ல நல்லா இருக்கேன் எல்லாரும் சொல்ல ரியாக்ஷன் பண்ணீங்களா அவ பாருங்க இவ சாப்பிடுறா டேஸ்ட்லாம் ஓகே உப்பு புளி எல்லாம் காணுமா சரி சரி முடிஞ்சு தம்பி எப்படி தம்பி இருந்தது உண்மையா நல்லா இருக்கா சாப்பிடுங்க படுத்து இன்னொன்று சாப்பிடுங்க ஒன்றும் சொல்ல மாட்டேன் ரெண்டு சாப்பிட்டீங்களா எப்படி விச்சு எங்களுக்கு முன்னால ஒன்றை வந்து சாப்பிடு என்ன பிஞ்சு தொங்குறதெல்லாம் வச்சுக்கிறீங்க இல்லை இவ சாப்பிட்டாங்க சாப்பிட்டோம் என்ன நல்லா இல்ல 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 நல்லா இல்ல ஒரு ஆள் கொண்டுதான் நல்லா இருக்கு அவளுக்கு முடிதா கூட அவளுக்கு கூட நீ பாதி அடி போடுறது பிச்சை கறி நல்லா இருக்கலாம் ஆனா நல்லா இருக்கலாம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும்
இதுல இப்படி வாவே இதுதான் தோசை இல்ல இது அப்பமடி எப்படி இருக்கு நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு பிரிச்சு தான் வச்ச அவள் எல்லாத்தையும் சாப்பிட்டாள் அதெல்லாம் நீ சொல்ல கணக்கு தண்டெல்லாம் சொல்ல என்ன செய்யறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம PK ஃபேமிலிக்கு இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் நாங்கள் அங்க பாருங்க சார் அங்க பாருங்க